நுகையகொட போராட்டத்தில் நாமலுக்கு அருகாமையில் துப்பாக்கியோடு ஒருவர் நிற்கின்றார். ஒரு முன்னாள் எம்பி எந்த நேரத்திலும் சுடுவதற்கு தயார் நிலையில் அவர் நின்றிருக்கின்றார். இந்த புகைப்படங்கள் இப்போது சமூக ஊடகங்களில் பரவுது. என்ன காரணத்துக்காக அவர் துப்பாக்கியோடு நாமலுக்கு பக்கத்தில் வந்து நின்றார்? 2029ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல்ல ஆதாரங்கள் அழிக்கப்பட்டதா? இது பற்றி இருக்கின்ற விஷயங்களை அரசாங்கம் விளக்கி இருக்கின்றார்கள். அதே நேரம் இலங்கையில பெண்களுக்கு எதிராக நிறைய வன்முறைகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வன்முறைகள்ல இருந்து பாதுகாப்பதற்கு முக்கியமான திட்டம் என்பது பெண்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விஷயங்களையும் இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல் முறை என்னுடைய காணொலி பார்க்குறீங்களா இருந்தால் என்னுடைய பேர் கயல் பாஸ்கரன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு முழு வீடியோவையும் பாருங்க. இலங்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்றதுக்கு நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இலங்கையில புதிய கல்வி சீர்திருத்தம் கொண்டு வர்றதுக்கு பிரதமர் தலைமையில நடவடிக்கை எடுக்கப்படுது. இந்த நடவடிக்கையின் மூலமாக 2026 ஜனவரியில இருந்து சில மாற்றங்கள் கல்வி சீர்திருத்தங்கள் மூலமாக கொண்டு வருதுல ஒன்று முக்கியமானதும் பாடசாலை நேரத்தை அதிகரிப்பது. இவ்வளவு காலமும் 1:30 மணிக்கு நிறைவடைந்த பாடசாலை இனி வர்ற நாட்கள்ல 2 மணி, அதாவது அரை மணித்தியால மேலதிகமாக கூட்டி 2 மணிக்கு பாடசாலை நிறுத்த வேண்டும். அதோடு நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றார்கள். ஏனென்றால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் நேரத்திலேயே ஆசிரியர் சங்கம் தங்களுக்கு இருந்த பல பிரச்சனைகளை முன்வைத்தாங்க. அதுல ஒன்று சம்பள அதிகரிப்பு சார்ந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது, கோரப்பட்டது. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிங்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அதிகரிக்கவில்லை. ஜனாதிபதியினால் சொல்லப்பட்டது 2027ஆம் ஆண்டு வரைக்கும் ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் காரணம் காட்டி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் நிலுவையிலேயே நிற்கின்றது. ஏற்கனவே நாங்கள் மாணவர்களோடு நீண்ட நேரம் செலவழிக்கின்றோம். இதர வேலைகள், அதாவது பாடசாலையை விட்டு நாங்கள் வெளியிலையும் போய் பாடசாலைக்காக நேரத்தை ஒதுக்கி நாங்கள் வேலை செய்கிறோம். எனவே மேலதிகமாக இந்த அரை மணி நேரம் நீங்கள் கூட்டக்கூடாது என்று சொல்லி ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனால் அரசு தரப்புல உறுதியா இருக்கிறாங்க அந்த அரை மணி நேரம் கூட்டுறதுக்கு. அரசு தரப்புல சொல்ற விஷயம், நாங்கள் நிறைய தடவை கலந்துரையாடல மேற்கொண்டுட்டோம் ஆசிரியர் சங்கத்தோடு. ஆனால் தொடர்ந்து இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறதுல எந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் வரப்போவதில்லை. மாணவர்களுடைய நன்மை கருதி மேலதிகமாக நாங்கள் அரை மணி நேரம் கூட்டுறோம் அப்படின்னு. ஆனால் இதுக்கு ஆசிரியர் சங்கத்தினால சொல்லப்பட்ட விஷயம், உடனடியாக இதை நீங்க சொன்ன விஷயத்த திரும்ப பெற வேண்டும், இல்லாட்டி நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்று காலக்கெடு வழங்கியிருந்தார்கள். காலக்கெடுவை விதித்திருந்த ஆசிரியர்கள் இப்போது திகதியே அறிவித்திருக்கிறார்கள். டிசம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் வேலைக்கு செல்ல மாட்டோம், வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த போகின்றோம் என்று இலங்கையில் ஆசிரியர்களுடைய நலனுக்காக செயற்படுகின்ற சிடிஎஸ்சியும் கல்வி தொழிற்சங்கமும் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள், இந்த நேர அதிகரிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தாம நேரத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க, கல்வி மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம், அரசு தரப்புல சொல்ற விடயம் நாங்கள் ஆசிரியர்களோடு கலந்து ஆலோசித்தோம். ஆனா ஆசிரியர் சங்கம் சொல்ற விஷயம், எங்களோட எந்த விதமான கலந்து ஆலோசனைகளும் இல்லாமல் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றது அரசாங்கம். அதே போல ஆசிரியருடைய சம்பள அதிகரிப்பு சார்ந்த விஷயங்கள் என்று இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்ட வேண்டும். எனவே நாங்கள் போராட்டத்தை இறங்க போறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த விஷயம் திரும்பி இருந்தாலும் இது மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு பிறகு பாடசாலையில மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இன்னொரு பக்கமாக சமூகத்துல போதைக்கு அடிமையாகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பு. இப்படியான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இப்படி ஆசிரியர்களும் தொடர்ச்சியாக அப்பப்ப அவர்களுடைய தேவைகள் வேண்டும், பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று போராட்டங்களை நடைமுறைப்படுத்தினால், வேலைநிறுத்தத்தை எல்லாம் மேற்கொண்டால் படிக்கிற மாணவர்களுடைய செயற்பாடுகள் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக ஆரோக்கியமாக இருக்கும். இனி வருகின்ற தலைமுறைகள் இதே காரணம் காட்டி அவர்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் எப்படியான செயற்பாடுகளில் இறங்குவார்கள், எப்படி முன்னுதாரணங்கள் இருக்கும். ஆனால் சில இடங்கள்ல மாணவர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகளில் நேரத்தை அதிகரிப்பது நல்லது என்று சில மாணவர்கள் சிந்தனையோடு இருப்பதையும் அவதானிக்க முடிந்தது. எனவே இந்த விஷயங்கள் ஒரு பக்கமாக இருக்க, இன்னொரு பக்கமாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விஷயங்களும் பேசப்படுது. இதுல முக்கியமானது 2019 இடம்பெற்ற இந்த ஈஸ்டர் தாக்குதல்ல ஆதாரங்கள் அழிக்கப்பட்டதாக ஒரு விடயம் இருக்குது. அதாவது இந்த முக்கியமான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நேரத்தில் அதுல இருந்து தரவுகள் கிழிக்கப்பட்டதாகவும் ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இதுக்கான எந்த விதமான அப்படியே தரவுகள் கிழித்தெடுக்கப்பட்டது, அழிக்கப்பட்டதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆனால் எப்படி இருந்தாலும் புதிய ஆதாரங்களை அரசாங்கம் சேகரித்துக் கொண்டிருக்கிறது. அது சார்ந்த விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொல்லியிருக்கிறார். அதுல 50,000க்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட மதிப்பாய்வு அறிக்கையை மேற்கோள் காட்டி
அதுல குற்றம் செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்று மீண்டும் பதில் சொல்லியிருக்கிறார்கள் அரசு தரப்பு. ஆனால் இதுல பாதிக்கப்பட்ட தரப்புக்கு இன்னும் நீதி கிடைக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கோபமும் அ ஏக்கமும் அதிகமாக இந்த கத்தோலிக்க மதகுருமார்களுக்கு இருக்கு. தொடர்ச்சியாக அவர்களும் குரல் கொடுத்து வருகின்றார்கள். ஆனால் ஜனாதிபதிக்கும் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பின் போது கண்டிப்பாக இதுக்கான தீர்வு தங்களுடைய ஆட்சியில கிடைக்கும் என்று வாக்குறுதி வழங்கியிருப்பதாக. ஏனென்றால் சென்ற ஆட்சியாளர்கள் அதை மேற்கொள்ளவில்லை. அதுக்கான நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமானதாக மேற்கொள்ளல. எனவே இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இந்த விடயத்தை விசாரித்து சரியான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டு இதை யார் செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அதுக்கான வாக்குறுதி அரசு தரப்பு தந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியும் இலங்கையில இந்த ஈஸ்டர் தாக்குதல் விஷயங்களும் போக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகமாக நிகழ்கின்ற நேரத்தில் நுகையகுடவில் இடம்பெற்ற அரசு எதிர்ப்பு பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு அருகாமையில் முன்னாள் எம்பி ஒருவர், அதாவது உதித் லொக்கு பண்டார் அவர்கள் துப்பாக்கியோடு நின்ற விவகாரம் இப்போது பேசு பொருளாக இருக்கின்ற சொல்லலாம். சமூக ஊடகங்களில் புகைப்படங்கள் அவதானித்திருப்பீங்க. அவருடைய ஒரு கழுத்தில் ஒரு பை ஒன்று, ஒரு பேக் ஒன்று கொழுவி கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள துப்பாக்கியை வைத்து அதை எந்த நிறுவனம் எடுத்து சுடுவதற்கு தயார் நிலையில் அவர் வைத்திருந்தார் என்று பல சர்ச்சைகள் இப்போது கிளம்பி இருக்கிறது. ஆனால் ஒரு பொது மேடையில் அவர் என்ன காரணத்துக்காக துப்பாக்கியோடு வந்திருந்தார் என்று கேள்வி எழும்பும். ஏனென்றால் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஏன் துப்பாக்கியோடு வந்திருந்தார்கள் என்று கேள்வி எழும்பும். என்னதான் அது அவருடைய பாதுகாப்புக்காக அனுமதி பெற்று வாங்கியிருந்த துப்பாக்கியாக இருந்தாலும் கூட என்ன காரணத்துக்காக அவர் அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருந்தார், அது உண்மையிலேயே அவர் சுடுவதற்கு தயார் நிலையில தான் வச்சிருந்தார், அவருடைய பாதுகாப்பு கருதி எதுக்காகவோ சுடுவதற்கு தயார் நிலையில தான் வைத்திருந்தாரா என்பது என்ற கோணத்துல விசாரணைகள் இப்போது தொடங்கி நாமல் ராஜபக்ச அதே நேரம் அந்த குறித்த எம்பியிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. வாக்குமூலங்கள் பெறப்படும் என்ற ஒரு விடயம் இவருக்கு. ஏனென்றால் கைத்துப்பாக்கியை சாதாரணமாக ஒரு பொது மேடையில் அத்தனை மக்கள் கூடுகின்ற மேடையில கொண்டு வந்து நிற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழும் தானே. அந்த கேள்விக்கான பதிலை இப்போது விசாரணைகள் மூலமாக அரசு தரப்பு தேட ஆரம்பித்திருக்கிறது. இந்த விடயங்கள் ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கமாக இலங்கையில சில பெண்கள் சார்ந்த செயற்பாடுகள் இப்போது முன்னெடுக்கப்படுகின்றது. அதுல பெண்களுடைய பாதுகாப்பு கருதி சில நடவடிக்கைகள் இனி வருகின்ற நாட்களில் முன்னெடுக்கப்பட போகின்றது. ஏனென்றால் இலங்கையில் அதிகமாக வன்முறை செயல்களினாலும் பாலியல் துஷ்பிரயோகங்களினாலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திய அறிக்கைகளை பார்க்குற நேரத்தில் அந்த அளவுக்கான எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது வெளியில வந்து சொல்லக்கூடிய பெண்கள், சொல்லாத பல பெண்கள் இருந்து வருகின்றார்கள். எனவே இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில புதிய திட்டம் என்று கொண்டு வரப்படுகின்றது. ஏனென்றால் உலகம் முழுவதுமே 315 மில்லியன் பெண்கள் உடல் சார்ந்த துன்புறுத்தலுக்கு இல்லாட்டி பாலியல் துஷ்பிரயோகங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சராசரியாக 3ல் 1 பெண் இந்த பிரச்சனைகளை சந்தித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றது. எனவே இதில் இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு பக்கமாக போதை கடுமையாகின்ற பெண்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டு போகின்றது. எனவே இதிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு 16 நாட்கள் புதிய வேலை திட்டம் என்பது முன்னெடுக்கப்படுகிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு சார்ந்திருக்கின்ற விஷயங்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் போன்ற பல திட்டங்கள் வந்து ஒரு 16 நாட்களுக்கு இலங்கையில் முன்னெடுக்கப்பட போகிறது. அதில் முக்கியமான விஷயம் பெண்களுக்கான 3 தொலைபேசி இலக்கங்கள் என்பது இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 24 மணித்தியால அவசர அழைப்புகள் எடுக்கிறதுக்கும் வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் போலீஸ், பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்துக்கு நீங்கள் 109 என்ற ஒரு இலக்கத்துக்கு அழைத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குது, ஏதாவது துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்றது, வன்முறை செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்றால் 24 மணித்தியாலங்களும் நீங்கள் அழைத்து உங்களுக்கான பாதுகாப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் தேசிய பெண்கள் மற்றும் சிறுவர் உதவி சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உளவியல் சார்ந்த ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களாக இருந்தால் 1938 என்ற தொலைபேசி இலக்கம் 1938 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உளவியல் சார்ந்த ஆலோசனைகளையும் பெண்கள் பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் வெளியில சொல்றதுக்கு பயப்படுகிறது. இல்லாவிட்டால் வெளியில சொன்னா யாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் என்று யோசித்து மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு காலத்துல அழுத்தங்களாக மாறும். எனவே இதில் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக உளவியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த ஆன்லைன்ல நடக்கக்கூடிய துன்புறுத்தல்கள், ஆன்லைன்ல பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள், இந்த புகைப்படங்களை வச்சிருக்கிறது, இல்லாட்டி வீடியோ காணொலிகளை எதையாவது தவறான முறையில் பயன்படுத்த முனைகிறது போன்ற பல செயற்பாடுகள் இடம்பெறுது. இதுல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நாங்கள் மேற்கொள்ளலாம். இல்லாட்டி அதுல இருந்து நீங்க பாதிக்கப்படுறீங்களாக இருந்தால் இலங்கை கணனி அவசர
ஆபத்து அணிக்கு நீங்க அழைப்பை மேற்கொள்ளலாம். அதுக்காக 101 என்ற தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே 3 இலக்கங்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து 109 உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இடம்பெறுமாக இருந்தால் உடனடியாக அழைப்பினை மேற்கொள்ளலாம். இன்னொன்று உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் 1931 என்ற தொலைபேசி இலக்கமும், உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நடைபெறக்கூடிய வன்முறைகளுக்கு 101 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு உங்களுக்கான தேவைகள நீங்க பூர்த்தி செய்ய முடியும். எனவே இந்த விஷயங்கள்ல கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஏன்னா இப்பத்தைய கால பகுதியில அதிகமாக பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளியில வந்து சொல்லக்கூடிய பெண்கள் இந்த எண்ணிக்கைக்குள்ள அடங்குவாங்க. அதாவது நான் சொன்ன 3ல ஒருத்தர் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருப்பார்கள் தானே. அந்த 3ல ஒருத்தர் வெளியில வந்து சொல்கின்றவர்களாக இருப்பார்கள். மீதியானவர்கள் சொல்லாம அதுல பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். நிறைய செயல்பாடுகள் சமீப நாட்களாக இடம்பெறுகிறது. அது பெண் பிள்ளைகள்ல ஆரம்பித்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் இப்படியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றகரமான ஒரு செயற்பாடாக இது பார்க்கப்படுகிறது. எனவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு காணொளியோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.